ஓம் சக்தி. ஆதிபராசக்தியாகிய ஸ்ரீ லலிதாம்பிகை தன் கண் முன்னே பேரொளியுடன் விளங்கும் தன் உருவத்தை பார்த்தாள். அந்த ஒளி வடிவம் தான் ஸ்ரீசக்கரம். ஆகையால் அன்னை வேறு, ஸ்ரீசக்கரம் வேறு அல்ல. அன்னையின் ஒளி வடிவமே ஸ்ரீசக்கரம். இது யாராலும் உருவாக்கப்படவில்லை. ஆதியில் சிவபெருமானிடம் ஸ்ரீசக்கரத்தை பற்றி உபதேசம் செய்யுமாறு தேவர்கள் கேட்டபோது ஸ்ரீசக்கரத்தில் ஓங்கார வேடமாகி விந்துவில் பராசக்தியை ஆவாகனம் செய்து பாலாபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு வில்வத்தால் அர்ச்சித்து, தேவி உன்னை நான் சரணடைகிறேன் என்று கூறி வழிபட வேண்டும் என்று சிவபெருமான் கூறினார். இதனால் அன்னை மகிழ்ந்து மோட்சம் தருவாள் என்று திரிபுரதாவினி உபநிடதம் கூறுகிறது. ஆதியில் சிவபெருமானால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் கிருதயுகத்தில் துர்வாச மகரிஷியாலும், திரேதாயுகத்தில் பரசுராமராலும், துவாபர யுகத்தில் தௌமிய மகரிஷியாலும், கலியுகத்தில் ஆதிசங்கராலும் ஸ்ரீசக்கர வழிபாடு பரவலாக்கப்பட்டது. குருவடி சரணம், திருவடி சரணம்.